நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆக போகுது. அச்சு நம்ம தலைவர் படமா? அட உட்காரு மாமே, இது இன்னும் 3 நாள் இருக்குது. நீ 300 ரூபா கொடு. 300 ரூபாயா? ஆமா மாமே, பிளக்ஸ் அடிக்கணும், கொடி கட்டணும், பால் அபிஷேகம் பண்ணணும், எல்லாத்திட்டையும் 300 ரூபா தான் வாங்குறோம். அதான் மச்சி நானே கேட்குறேன், 300 ரூபா வச்சு நீ என்ன பண்ண போற? இந்தா 3000 ரூபா, 50 லிட்டர் பால் அபிஷேகம், பட்டையை கலப்பணும். சூப்பர். ஐயோ, தலைவர் படம் வேறு ரிலீஸு, லீவ் வாங்கணுமே, 500 ரூபா லாஸ் ஆகிரும். அவன் தலைவருக்கா உயிரே விடுறான், ஒரு 500 ரூபா தானே போட்டுருவோம். மாமே 300 ரூபா கொடு. எதுக்கு மச்சி? நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது மாமே. போன வாரம் தான் வச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. சரி, நம்ம தலைவர் படம். நம்ம வேறு ரசிகர் மன்றத்தில் இருக்கோம். பால விஷயம் இல்லைன்னா கழுவி ஊற்றுவானுங்க. அதுலேயும் அவனுங்க கழுவி ஊற்றுவானுங்க. ₹500. அம்மாங்க சிக் சிக், அம்மாங்க சிக் சிக். மாமே 500 ரூபா கொடு. எதுக்கு மச்சி? தலைவர் படம். ஓ, யாரை பற்றி பேசணும்னு சொல்லி தெரியக்கூடாதாம்மா. சரி, இந்த வாரமே ரிலீஸா? ஆமாம் மாமே. வழக்கமாக 300 தானே கேட்பேன். பாரத் மாதா கி ஜெய். பாலுக்கு GST. அப்போ பீரை வாங்கி ஊற்றலாம்ல? என்ன மாமே, தலைவர் கூட நடித்தவங்க ஃபேன்ஸ் எல்லாம். புரியுது. 300 தான். தலைவருக்காக காத்துலே காத்துலே பரந்த மானம். மாமே அதுக்குள்ளையா? சார் 300 ரூபா பழைய வாசனை. அவ்வளோதான். ஸ்கூல் லைஃப் மாமே, ஸ்கூல் லைஃப். ஸ்கூல் லைஃபா? நேரம் எங்கே இருப்பா, எவனோட வாழ்ந்துட்டு இருப்பா? சார் அமௌண்ட் எத்தனை தருவீங்க சார்? அடுத்த வாரம் கண்டிப்பா தந்துடுங்க சார். சரி. மாமே மாமே மாமே, நீங்கள் யார்? காதுபதி கமலேஷ் இல்லைங்களா? நீங்கள் ஒரு ஃப்ரெண்டா? ஆமாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உட்காருங்க. உங்கள் ஃப்ரெண்டு கமலேஷ் இல்லை, கமலேஷ் ஆஃபீஸில் இருக்க எல்லாத்துட்டையும் 300 ரூபா கடன் வாங்கி போயிருக்காப்புல. உங்கள் ஃப்ரெண்டு வேறு யாராவது இருந்தாங்கன்னா ஒரு 9600 ரூபா எடுத்துகிட்டு இங்கே வர சொல்லுங்கள். பணம் இங்கே உள்ளே வந்தால் தான் இங்கேருந்து நீங்கள் வெளியே போக முடியும். நாடு போகிற விற்கிற விலைவாசிக்கு 300 ரூபா கடன் வாங்கிட்டு போயிருக்கான். இவனுக்கு குடும்பமே இல்லையே, எதுக்கு கடன் வாங்கியிருப்பான்? சரி சார், ஒரு 300 ரூபா கடன் கொடுத்தீங்கன்னா அல்ட்ரா டீலக்ஸ் காலேஜ் பண்ணிட்டு அப்படியே வந்துடுவேன். மாமே